ஒரு சொத்தை வாங்குறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வீடு வாங்கும் போது வந்து அவங்க வந்து வாங்குற வந்து ஒரு விஷயத்தில் ஒரு ஏமாந்துட்டாங்கன்னா அவங்க லைஃபே போயிடும். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் பட்டான்னு ஒன்று இருக்கும். அந்த பட்டா வந்து யார் பேரில் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போனோம் அப்படின்னா அந்த வில்லங்க சான்றிதழ் அப்ளை பண்ணி பார்க்கணும். எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படி வில்லங்கன்னா இப்போ என் பேர் இப்போ நாங்கள் அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் யாருன்னு காட்டுற ஒரு டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வில்லங்க சான்றிதழ்ன்றது அந்த மாதிரி டாக்குமெண்ட் கிடையாது. 45 லட்ச ரூபா போகிறது 20 லட்ச ரூபாய்க்கு தராரு, அவருக்கு ஒரு 2 லட்சம் 22 லட்ச ரூபா வாங்கி விற்றாலும் டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அப்போது நான் ஒரு சின்ன சந்தேகம் வந்து, சரி அக்கம் பக்கத்தில் போய் விசாரியா போயா, இங்கே எல்லாத்தையும் விசாரினான்னு சொன்னோன்னா அங்கே அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் 4 பேங்க் லோன் கொடுத்துருக்கான். எவனோ தான் வரான் கல்யாணம் பண்ணி கொடுப்போமான்னா இல்லை பண்ண மாட்டோம், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவான். அவன் என்ன, கோத்திரம் என்ன, குளம் என்ன, அந்த இவனை என்கொயரி அவனை இப்படி எல்லாத்தையும் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சிமிலர் டைப் ஆஃப் என்கொயரி வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் இருக்குது. ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குது. அதுதான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு ஏமாத்து வேலை. லேஅவுட்டு போடுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சின்னே சொல்லலாம். காரணம், நம்மள நிறைய பேர் ஏதாவது சொத்து வாங்கணும், பர்டிகுலரா இப்ப பார்த்தோன்னா இந்த வீடு வாங்கணும் இப்படியெல்லாம் நினைக்கும் போது நமக்கு வர டவுட்ஸ், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி அதனோட லீகல் ப்ராசஸ் என்ன, ஃப்ராட் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், டூஸ் டோன்ட்ஸ், இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வழக்கறிஞர் ரஸியாக் அலி வந்திருக்காங்க. 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த துறையில அனுபவம் பெற்றிருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்ப ப்ராப்பர்ட்டி இது உள்ள போய் நம்ம நிறைய பேசுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 விதமாக பிரிப்பாங்க. அதாவது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வந்து அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எந்தெந்த இடம் நகரக்கூடியதோ, அதாவது வந்து சேரு, கட்டில் எல்லாமே. ஓகே. இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்ற போது சொத்துன்றது வரும். அந்த சொத்து பார்த்தீங்கன்னா அதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அதான் அசையா சொத்தும்பாங்க. அது எந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து அசையாத விஷயங்கள் தான் சொத்து. அந்த அசையா சொத்து தான் நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரெசிடென்ஷியல்னு சொல்லுவாங்க, கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் யூஸாக இருக்கிறது ரெசிடென்ஷியல் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இருக்கும். கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறது கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சொத்தை பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள்னு ஒன்று இருக்குது, அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெசிடென்ஷியல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் லேண்டை கூட ரெசிடென்ஷியல்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது ஒரு டைப்பு. அடுத்ததாக வந்து ஒரு வீடாக அது கட்டி வீடாக ஆயிடுச்சாங்கன்னா அது வீடாக இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துச்சு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது அது ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்குறவங்க விற்கிறவங்க என்ன மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க பார்க்கக்கூடிய லேண்டு வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கலாம், இல்லை வீட்டு மனையாக இருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வீட்டு மனைக்கு அப்புறம் அது வந்து அப்ரூவ்டு லேஅவுட்டா அன்அப்ரூவ்டு லேஅவுட்டான அடுத்த கிளாஸிஃபிகேஷன் வரும். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா, அதை ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டில் ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா அது வீடு ஆகிடுச்சு. வீடு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அடுக்குமாடி கட்டினா ஃப்ளாட்ஸு. அதுதான் இந்த லேண்டில் அசையும் சொத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ விவசாய நிலம், சாதா குடியிருப்பு நிலம், வீடா இண்டிவிஜுவல் ஹவுஸு, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பேசிக்காக ஒருத்தவங்க ஒரு நிலமோ வீடோ வாங்க போகிறோம். அப்போ மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகளில் வந்து நிறைய விஷயங்கள் ஏமாத்து வேலை நடக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு சொத்தை வாங்குறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், அதில் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழ்பட்ட உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு வீடு வாங்குறதுன்றது வந்து அவங்க லைஃப் டைம் ஒரு கனவு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, அவங்க வாங்குகிற அவங்களுடைய லைஃப் லாங் சேவிங்ஸ், ஒரு 20 வயசில் சம்பாதிக்கப்படுற மனுஷன் ஒரு 50 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு சேர்த்து 50வது வயசு 55வது வயசு தான் வீடே வாங்குறான்.
அந்த வீடு வாங்கும் போது வந்து அவங்க வந்து வாங்குற வந்து ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டாங்கன்னா அவன் லைஃபே போயிடும். ஸோ அவனுடைய கனவுன்றது வந்து ஒரு வீடு வாங்கணும். பெரும்பாலும் ஒரு நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரத்துக்கு கீழ் உள்ள மக்களாக இருந்தாலும் வீடு வாங்குறதுன்றது ஒரு கனவு. அப்போ அந்த வாங்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஸ் அன் அட்வொகேட்டாக பார்க்கும்போது நம்ம நிறைய ஒவ்வொரு தருணத்துலேயும் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம அவங்க அந்த ஒவ்வொரு இந்த இதில் இப்படி இருக்கக்கூடாது, ஒவ்வொரு விஷயமே நம்ம ரூல் அவுட் பண்ணணும். சொத்து வாங்க போகிறோன்னா ஒரு சொத்து இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட வந்து சார் இதை வாங்கலாமா அப்படின்னா, நம்ம அனுபவத்தில் ஒரு 50 ஏமாத்து விஷயம் பார்த்தோன்னா அந்த 50 இல்லையா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துட்டு ஓகே 50 இல்லைப்பா நீ வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது மாதிரி பார்க்க போது பார்த்திங்கன்னா, ஒரு சொத்து வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பார்த்து கவனமாக இறங்கணும் அப்படின்றது தான் விஷயம். அது ஒன்று சொல்லணும், அது பெரிய லென்த்தியாக இருக்கும். நம்ம ஒன்று வந்து பேசும்போது சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் இருக்குது. ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு 2 டாக்குமெண்ட் இருக்குது. அதுதான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு ஏமாத்து வேலை. லேஅவுட்டு போடுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேஅவுட்டு போட்டுட்டு அவங்கள இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்க. அந்த கம்பெனியில் வந்து ஒரு லேஅவுட் போடுறாங்க. லேஅவுட்டு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த கம்பெனியோட குறிப்பிட்ட டைரக்டர் அவர் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறாரு. இன்னொரு டைரக்டர் அதே லேஅவுட்டை வேற ஒரு ப்ராப்பர்ட்டியாக விற்கிறாரு. அதே ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு ஆளுக்கு வைக்கிறார். அப்போ வந்து இந்த ஆள் ஒரு டைரக்டர் ஒருத்தருக்கு விற்றுருப்பாரு, இன்னொரு டைரக்டர் இன்னொரு விற்றுருப்பாரு. அது எப்படி சார் இது பண்றது? இப்போ நாங்கள் புதுசாக நம்ம போய் பார்க்குறோம் சார். இப்போ இன்னொருத்தவங்க கையில் இருக்கணும், நமக்கு தெரியாது அதனுடைய டாக்குமெண்ட் இன்னொருத்தவங்க கையில் இருக்குன்னு. நம்மளை ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, வாங்குறோம். ஸோ இந்த சைட் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தெரியும். பட் இதே ப்ரொசீஜர் இன்னொரு பக்கமும் நடந்திருக்குன்றது எப்படிங்க சார் தெரியும்? அதுக்கு தான் கொஞ்சம் டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ண வேண்டிய இருக்குது. அதாவது வந்து இப்போ வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா என்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி அப்படின்வாங்க. அதுக்கு தமிழில் வந்து வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போனோம் அப்படின்னா அந்த வில்லங்க சான்றிதழ் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த வில்லங்க சான்றிதழில் வந்து வில்லங்க சான்றிதழ் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நினைக்கிறாங்க அப்படி வில்லங்கன்னா இப்போ என் பேர் இப்போ நாங்கள் இப்போ அதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் யாருன்னு காட்டுற ஒரு டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வில்லங்க சான்றிதழ்ன்றது அந்த மாதிரி டாக்குமெண்ட் கிடையாது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து எனக்கு என்னோட சொத்து இந்த சொத்து இதுக்கு எனக்கு வில்லங்க சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த சொத்தின் பேரில் என்னென்ன பத்திரங்கள் பதிவுப்பட்டிருக்கோ அந்த விவரத்தை கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி சொல்ல பிளாட் நம்பர் 1 அப்படின்னு போட்டு ராம்நகர் காலனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக என்னென்ன பத்திரங்கள் நீங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அதை 30 வருஷத்துக்கு அப்ளை பண்ணால் அந்த 30 வருஷத்தில் அண்ணன் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 50 வருஷத்துக்கு அப்ளை பண்ணால் 50 வருஷத்தில் அதை பற்றி என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க, என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு போடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம குறிப்பாக நம்ம எடுத்து அதில் ஏதாவது நம்ம சொத்து சம்மந்தமாக ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்கான்றதை பார்க்கணும். அது மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாத்து வேலைகள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு கேஸில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃப்ளாட் ஓனர் வந்து தாம்பரம் பக்கத்தில் பிளாட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அது பேர் என்ன ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு டைரக்டர் அதனுடைய முக்கியமான ஒரு ஆள் வந்து பிளாட் நம்பர் 1 2 3 4 5 6 7 10 போட்டார். இப்படி வந்தால் இப்போ 100 வரும். அடுத்த ஒரு ஆள் இங்கே ரிவர்ஸ்ல இருந்து 1 2 3 4 போட்டு இப்படி போட்டு வைக்கிறார். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஏ டைரக்டர் வந்து அவர் இந்த வரிசையில் போட்டு விற்று அவர் ஒரு பக்கம் கொடுத்து அந்த பிளாட் போயிருக்கு. இன்னொரு டைரக்டர் இந்த வரிசையில் இப்படி போட்டு விற்றுருக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் இந்த பிளாட் ஆஃப் லேண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கி வேக்கண்ட்ல அப்படியே போட்டுருவாங்க. 10 வருஷம் 20 வருஷம் போய் யாருமே அனுபவிக்க போகிறதில்ல. நம்ம லேண்ட் அங்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு அப்புறம் நம்ம போய் லேண்ட் இருக்கான்னு பார்க்குற பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தன் வீடு கட்டி உட்காந்துருப்பான். அவனை போய் கேட்டால் அவனை நானும் என் டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட்டை காமிச்சு இவனும் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இதை நம்ம எப்படி ரூல் அவுட் பண்ணணும், அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லேஅவுட் போட்டாங்க உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேஅவுட் போடுறவங்க ஜெனூனான ஆளாக ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிக்கார ஆளுங்க லேஅவுட் போட்டிருந்தால் அவங்க அந்த அளவுக்கு ஏமாற்ற மாட்டாங்க. நிரந்தரமாக அங்கேயே இருக்கிறவங்க அந்த மாதிரி ஃப்ராட் பண்ண மாட்டாங்க. திடீர்னு புதுசாக முளைச்ச காலேஜ்னா திடீர்னு வருவோம் போடுவாங்க, லேஅவுட் போட்டு அப்படி ஓடிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து ஃப்ராட் பண்ணிட்டு வேற ஒரு பேரில் போடுவாங்க. இது இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் அதே மாதிரி ஒரு ஏமாத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி இங்கே ஒரு லேண்டை டெவலப் பண்ணி
டபுள் டாக்குமெண்ட் 2 3 பேருக்கு வித்துட்டு போவாங்க, அப்புறம் இங்கேருந்து அடுத்த ஊருக்கு போவாங்க, அடுத்த ஊருக்கு போவாங்க, அது மாதிரிலாம் நடக்கிறாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக தான். ஒன்று இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் மூலியமாக பார்க்கணும். ரெண்டாவது அந்த ஜெனுனஸ் இருக்காங்க பார்க்கணும். அப்புறம் அங்கே இடத்துல லோக்கல் என்கொயரியில் என்னன்றதை பார்க்கணும். அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டோட பட்டாவை எடுத்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃப் இந்த கன்சர்ன் தாலுகா ஆஃபீஸில் போய் பட்டா அவங்க அதுக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் பட்டான்னு ஒன்று இருக்கும். அந்த பட்டா வந்து யார் பேரில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த பட்டா எல்லாம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை ஏமாத்துறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி உனக்கு 6 லட்ச ரூபாய்க்கு தரேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அர்ஜென்ட்டு, நான் வந்து ஏதோ ஒரு காரணம், உடம்பு சரியில்லை, கம்மியா வருதுன்னு நினைச்சு அதை ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுன்ற விஷயம் தான். இதே மாதிரி விஷயம் யாருக்கும் தெரியாமல் நம்ம இந்த மாதிரி ஆசை காட்டினோன்னே சார் 4 பேர் தெரியாமல் பார்த்துங்க, என்னுடைய இவன் கூப்பிட்டுட்டு வருவதே ஒரு நேரடியாக விற்கிறவன் ஏமாத்திரம் வர மாட்டான், அதுக்கு ஒரு மிடில் மேன் வருவான். அந்த ஆளுக்கு விலை தெரியல சார், அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டு போல அதை விற்கிறான், இது யாருக்காவது தெரியும், அதனால் சைலண்ட்டாக விற்றுருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் போடுற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இங்கே உள்ள ரேட் என்னென்னு அந்த ஆள் தெரிஞ்சால் உனக்கு தர மாட்டான் அப்படின்னு இவனே ஆசை காட்டுவான். இந்த ஆசை காட்டி மோசம் பண்ணுறதில்ல அந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் மாதிரி நடக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் ஒரு மிடில் மேன் தான் நின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு குறிப்பிட்ட ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட டைரக்டர் கடைசி வரைக்கும் மூஞ்சியே பார்க்கல விற்கிறவன். ஸோ யார் எல்லாம் பேசுகிற மிடில் மேன் திடீர்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எப்படிடா நடந்ததுன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நேராக அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அங்கே கூட வரல, நேராக அந்த சமயத்தில் ரிஜிஸ்டர் கையெழுத்து போகிறவங்க காரில் வந்து இறங்கினா கையெழுத்து போட்டு உடனே போயிட்டார். ஆனால் இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் அப்படி தானே சார் நடக்குது. நிறைய இடத்துல வந்துட்டு டைரக்ட் ஓனர்ஸே வர்றது கிடையாது, நடுவில் இந்த புரோக்கர்ஸ் மாதிரி இருந்து அவங்க தான் சேலுக்கு பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, டேரெக்டாக வந்துடுவாங்கங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ஓனர் வருவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சார் அவாய்ட் பண்ண முடியும்? ஆனால் நம்ம அது நம்மளை நெருக்கடி இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்துகிறாங்க. வந்து என்னென்னா இந்த மாதிரி இந்த மிடில் மேன் இது மாதிரி ஏமாத்துறவங்கன்னு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, மிடில் மேனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இது மாதிரி ஒரு ஆசைகளை தூண்டுறாங்க, இது மாதிரி நம்மளை ஒரு டெம்ப்ட் பண்ணுறாங்க. பண்ணாலும் இருந்தாலும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பாக நமக்கு வந்து இது வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறோம், இல்லை ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோன்னா நம்ம எப்படி என்ன பண்ணுவோம், எவனோ தான் வரான் கல்யாணம் பண்ணி கொடுப்போமான்னா இல்லை பண்ண மாட்டோம், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவோம். அவன் என்ன கோத்திரம் என்ன குலம் என்ன, அந்த இவனை என்கொயரி இப்படி எல்லாத்தையும் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சிமிலர் டைப் ஆஃப் என்கொயரி வந்து ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்னும் போது ஒரு 4 பேர் இருந்தாங்க, 4 பேரும் இடத்த பார்க்கணும், 4 பேருக்கு 4 விதமான சந்தேகம் வரும், அந்த 4 விதமான சந்தேகத்தை டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ அதிலெல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது உங்களுக்கு இப்படி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படி பண்ணியிருப்பானா, இதில் இப்படி இருக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம்னு மனசில் வந்ததுன்னா அப்போ அதை ரூல் அவுட் பண்ணணும், இப்படி இல்லை அப்படின்றது. அப்போ தான் இவன் அது மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு குடும்பமாக கலந்து ஆலோசித்து அப்படி நல்லது கெட்டது என்ன இருக்கிறத பார்த்து நான் உள்ள டீப்பாக இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து பண்ணால் அது வந்து ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும். ஸோ டைரெக்டாக ஒரு இடம் வாங்க போகிறோம், வீடு வாங்க போகிறோன்னா நேரடியாக அங்கே போய் வெளிப்படைத்தன்மையோட எல்லா பக்கமுமே விசாரிச்சிடுறது நல்லது. விசாரிக்கணும். நம்மளும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் கிளைண்ட்டை சொல்லுவேன், நீங்கள் வந்து நீங்களே ஒரு அட்வொகேட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார் ஒரு சொத்து வக்கீல் தொழிலுக்கு 5 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்களே, அது மாதிரி நாங்களும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம கிளைண்ட்டு. நான் என் கிளைண்ட்டை வருவேன் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இன்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது, இது மாதிரி ஏமாத்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண போனீங்கன்னா ஒரு பெரிய வியாதிக்கு அவர் என்ன பண்ணார், சார் இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு, நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம், அதுக்கு இப்படி ஒரு ஸ்கேன் எடுங்க, இதுக்கு ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இப்போ நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ நம்மளை இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஆள்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வாங்க. இல்லை இது மேலே கேஸ் இருக்குதுன்னு நினச்சா அப்போ இந்த அக்கம் பக்கத்தில் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, என் கிளைண்ட்டு வந்து என்னை கூப்பிட்டு போகிறார், சொல்லி வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி சார், இது வந்து வேல்யூ வந்து 45 லட்ச ரூபா போகும், ஆனால் 20 லட்ச ரூபாய்க்கு பேங்க் மேனேஜர் எனக்கு செட் பண்ணி தர்றாரு, பேங்க்கில் தான் லோன் இருக்குது, அவருக்கு மட்டும் ஒரு 2 லட்ச ரூபா கமிஷன் கொடுக்கணும் சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இப்போ டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு. டாக்குமெண்ட் தரமாட்டேன், டாக்குமெண்ட்டே எதுவும் தரமாட்டேன், நீங்கள் வந்து உங்கள் வக்கீலை வந்து நீங்கள் வந்து நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு பேங்க்கில் வர சொல்லுங்கள், பேங்க்கில் வந்து அப்படியே பார்த்து முடிவு பண்ணணும் அப்படின்னாரு. என்ன சார் கண்ணை கட்டிட்டு கேம் விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன்.
அவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு இது 45 லட்ச ரூபா போகிறது 20 லட்ச ரூபாய்க்கு தராரு, அவருக்கு ஒரு 2 லட்சம் 22 லட்ச ரூபா வாங்கி விற்றாலும் டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அப்போது நான் ஒரு சின்ன சந்தேகம் வந்து, சரி அக்கம் பக்கத்தில் போய் விசாரியா போயா, இங்கே எல்லாத்தையும் விசாரினான்னு சொன்னோன்னா, அங்கே அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் விசாரிக்கும் போது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் 4 பேங்க் லோன் கொடுத்துருக்கான். 4 பேர்ட்டு 4 டாக்குமெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 4 பேங்க்கில் 4 இடத்துல டாக்குமெண்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பேங்குக்காரங்களே அவங்கள மறைக்கிறதுக்கு, சப்ரஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் சரி நான் இப்படி இந்த மாதிரி பண்ணுறேன் அதை மாதிரி பண்ணுறேன்றாங்க. ஸோ பேங்க்கில் லோன் வாங்கி ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க்கில் 2-3 லோன் கொடுத்து கூட இப்ப இருக்கிறது, பேங்கே ஏமாந்துருக்காங்க. பேங்கே ஏமாத்திருக்காங்க. அந்த பேங்க் ஒரு பப்ளிக் வந்துட்டு டாக்குமெண்ட்டை வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்கன்னு அவங்க நம்மள ப்ரெஷர் பண்றாங்க. இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ் நிறைய இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வாங்குறவங்க. அவங்களும் அந்த பேங்க்கில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சில ஆட்கள் வந்து அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, பேங்க்கில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை விற்கவும் முடியாது, டபுள் டாக்குமெண்ட்டு ட்ரிபிள் டாக்குமெண்ட் என்ன பண்ணுறது சார், நாங்கள் ஏதோ ஒரு செட்டிங் பண்ணி விற்றுக்கிறோம் சார், எங்களுக்கு ஏதாவது லாபம் பார்த்துக்கிறோம் சார் சொல்லிட்டு ஏதோ அவன் பிரச்சனை அதுக்கு அடுத்த வந்ததில் கட்டிட்டு ஒதுங்கிறது பார்க்குறாங்க. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும், மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, நமக்குள்ளே பணம் வந்தால் இப்போ ஏன்னா பேங்க்லேருந்து சேல்ஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் போடுவாங்க, ஆஸ் இட் ஆஸ்வேர், அதாவது உள்ளதுபடியே தமிழ். ஸோ நீங்கள் நாளைக்கு இதில் பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வரலான்னாலும் பேங்க் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ சட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது, பர்ச்சேசஸ் பிவார். இப்போ வாங்குறவனே விழித்திருக்கணும். ஸோ வாங்குறவங்க தான் நீங்கள் வந்து பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளை பின்ன நம்ம ஏமாந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கோர்ட்லேயோ போய் கேட்கும்போது, எப்போ நீங்கள் பேசிக்காக இந்த விஷயங்களில் நீங்கள் தானேப்பா கவனமாக இருக்கணும், ஏன் கவனமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி நம்மளை கேட்பாங்க. ஸோ அது வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேவே டெம்டார்பாங்க. இது அது கரெக்டான வார்த்தை சொல்லணும், அந்த லத்தீன் மொழி கேவே டெம்டார். அது வாங்குபவனே விழித்திரு. இந்த ஒரு பொருளை ஒருத்தன் வாங்க போகிறேன்னா நீங்கள் தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், அதை பார்த்துக்கணுன்ற மாதிரி சட்டம் எதிர்பார்க்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பார்க்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா வரும், நம்ம அதை ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம தான் விழித்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நான் வாங்க போகிறேன், அந்த செல்லர்கிட்ட நான் முதல்ல கேட்க வேண்டியது என்ன சார்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் முதல்ல போய் வாங்க போகிறோங்க அப்படிங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் ஃபேமிலியை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபேமிலியாக, இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் வாங்க போகிற வீடு உங்கள் வீடு வசிக்க போகிற வீடாக பெரும்பாலும் வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்டாக இருக்கலாம், வாங்க போகலாம், ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போங்க. ஓகே.